இந்த டைம் குக் வித் கோமாளி பார்க்கும்போது என்ன இலவு ப்ரோக்ராம்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் 4 சீசன்ல இல்லாத மாதிரி இந்த 5th சீசன்ல ஒரு கண்டஸ்டன்ட்டை அவங்க தான் வின்னர்னு சொல்லி கூட்டிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாமேனு தோணுது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிரியங்கா வந்து சும்மா இல்லாம மணிமேகலையோட ஒர்க்ல வந்து பயங்கரமா இன்வால்வ் ஆனதுனால மணிமேகலையால ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதை பொறுத்துக்க முடியாம கம்ப்ளைண்ட் பண்றாங்க விஜய் டிவில. ஆனா பிரியங்கா எதுவுமே சொல்லாம மணிமேகலையே தான் ஓகே நீங்க ப்ராப்ளம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சார்ட் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. போங்கடா நீங்களும் உங்க வேலைன்னு சொல்லிட்டு மணிமேகலை இந்த வேலையில இருந்து குவிட் பண்றாங்க. இந்த குக் வித் கோமாளி ஷோல இருந்துமே குவிட் பண்றாங்க. ஃபைனலா எல்லாருமே நினைச்ச மாதிரி பிரியங்காக்கு விஜய் டிவில குக் வித் கோமாளி சீசன் 5ல டைட்டில் வின்னரா அனௌன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இலவு ப்ரோக்ராம்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருந்த ப்ரோக்ராம இவங்களை கூட்டிட்டு வந்து இவ்வளவு நாசம் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்துல. ஏன்னா இவங்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட் டு மணிமேகலை.